அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முதல் நாங்கள் சிஎன்எல் எனப்படும் எங்களுடைய கலம்பு நியூஸ் லைன் சேனலினூடாக நாட்டில் இடம்பெற முக்கியமான செய்திகளின் பின்புலத்தில் காணப்படுகின்ற விடயங்கள், அது மாத்திரமில்லாமல் சர்வதேச ரீதியாக நிகழ்கின்ற நிகழ்வுகள் தொடர்பில் எல்லாம் உங்களுக்கு தகவல்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இலங்கை தற்போதைய சூழ்நிலை, இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாகின்றது. இது தொடர்பிலே பல்வேறு விடயங்கள் தற்போது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் தற்போதைய சூழ்நிலையிலே எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டு ஒரு லாபகமாக அவற்றை கையாண்டு, அது மாத்திரமில்லாமல் உள்ள பிரச்சனைகளையும் லாபகமாக கையாண்டு ஓரளவு தங்களுடைய பிரபலியத்தையும் தக்க வைத்துக் கொண்டு ஒரு பயணத்தை தற்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பின்னர் டொமஸ்டிக் லெவலிலே தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டிக்கொண்டிருக்கும் இலங்கை அரசாங்கம் எவ்வாறு இன்டர்நேஷனல் ரீதியில், சர்வதேச ரீதியான ஒரு ராஜதந்திர நகர்வுகளின் போது தமது வீரியத்தையோ அல்லது இதே லாபகமான தங்களுடைய நகர்வுகளையோ முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்பதை இனிவரும் காலங்கள் தான் தீர்மானிக்கப் போகின்றன. ஏனென்றால் இந்த எதிர்வரும் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகள் அங்கம் வகிக்கின்ற பிரித்தானியா, அதுபோன்று மாண்டினீக்ரோ, கனடா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து, மாத்திரமில்லாமல் கோர் கண்ட்ரிஸ் ஆன் ஸ்ரீலங்கா ஆகிய அமைப்புகளும் இணைந்து புதியதொரு தீர்மானத்தை இலங்கைக்கு எதிராக கொண்டு வர இருக்கின்றன. இந்த தீர்மானம் தொடர்பிலே பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. என்றால் ஒரு தரப்பு கூறுகிறது இது ஒரு மென்மை போக்கான கருத்துக்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்ட ஒரு தீர்மானமாக அமையப்போவதாக ஒரு தரப்பு கூறுகிறது. மறுபக்கம் இந்த தீர்மானம் இலங்கைக்கு மேலும் அழுத்தத்தை வழங்கக்கூடிய ஒரு தீர்மானமாக அமையும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆகவே இருதரப்பு ரீதியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற சூழ்நிலையில் தான் இலங்கை இந்த ஐக்கிய நாடுகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரை சந்திக்கின்றது. இதற்காக இன்றைய தினம் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக தமது குழுவினரோடு பயணித்திருக்கின்றார். எவ்வாறு இருப்பினும் இந்த கூட்டத்தொடர் இலங்கைக்கு மிக முக்கியமான புதிய சவால்களை உருவாக்குமா இல்லையா என்ற கருத்திற்குள் அப்பாற் சென்று, ஏற்கனவே இலங்கையினிடம் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் குறிப்பிட்ட சில விடயங்களை இந்த இடத்தில் நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். அண்மையில் அவர் இந்த வருடம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போது பல்வேறு விடயங்களுடைய பெறுபேறு குறித்து அவர் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்ததை நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். ஆகவே அவற்றை இந்த மனித உரிமை கூட்டத்தொடரிலே எவ்வாறு இலங்கை நியாயப்படுத்தப் போகின்றது என்பது முதல் சவாலாக இருக்கிறது. இவற்றை எல்லாம் விட இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஏற்கனவே அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கிய அந்த வரி குறைப்போடும் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகின்ற ஒரு விடயமாக அமைக்கின்றது. ஏனென்றால் இலங்கைக்கு 20% வரி குறைப்பை அமெரிக்கா வழங்கிவிட்டு சில நிபந்தனைகளை வெளியிட்டது. அதாவது இலங்கை, மியான்மர் போன்ற நாடுகள் மனித உரிமைகள் விடயத்தில் தமது பெருமற்றை காட்டுகின்ற போதுதான் தமது அடுத்த கட்ட வரி குறைப்பு தொடர்பிலேயே தமது பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும் என்ற ரீதியிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் விடயம் தொடர்பிலே அமெரிக்கா தமது வரி குறைப்புக்கு சில நிபந்தனைகளை விதித்திருந்தது இலங்கை போன்ற நாடுகளுக்கு. ஆகவே அமெரிக்கா தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒரு உறுப்பு நாடாக தற்போது இருந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் காணப்படுகின்ற முன்னேற்றங்களும் இலங்கை அரசாங்கம் எவ்வாறு இந்த பேரவையிலே கொண்டு வரப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தமது எதிர்ப்பு நடவடிக்கைகளையோ அல்லது தமது முன்னோக்கிய ராஜதந்திர நகர்வுகளையோ முன்னெடுக்கின்றது என்பதை பொறுத்தே அவர்களுக்கான இந்த எதிர்கால அமெரிக்காவுடனான ராஜதந்திர நகர்வுகளில் வெற்றி காத்திருக்கின்றது என்பது மறுபக்கம் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான சவாலான விடயமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அனுர அரசாங்கம் என்னதான் இந்த உள்ளக அரசியல் களத்திலே சிக்ஸ் அடித்தாலும் பவுண்டரி அடித்தாலும் இந்த சர்வதேச களத்திலே எவ்வாறு சிக்ஸ்களையும் பவுண்டரிகளையும் அவர்கள் அடிக்கப் போகின்றார்களா அல்லது அவர்கள் சர்வதேச நாடுகள் வீசுகின்ற பந்திலே கிளீன் போல்ட்டாக போகின்றார்களா என்பதெல்லாம் இந்த ஜெனீவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் தான் தீர்மானிக்கப் போகின்றது. அது மாத்திரமில்லாமல் இவ்வாறு மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரினுடைய நிகழ்வுகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மறுபுறம் இலங்கையினுடைய காணி விவகாரங்கள், அதாவது வடக்கு கிழக்கிலே காணப்படுகின்ற காணி பிரச்சனைகள் தொடர்பிலே நேரடியாக தமது ஒத்துழைப்பை வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை முன்வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இது தொடர்பிலே மிக விரைவிலே புதியதொரு கட்டமைப்பை உருவாக்க அதனூடாக வடக்கு கிழக்குக்கு மாத்திரம் எதிர்வரும் 2 வருடங்களிலே இந்த காணி கட்டமைப்பு தொடர்பான விடயங்களிலே $30 மில்லியன் வழங்கி முழு அளவிலான
நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாகவும் இது தொடர்பில் ஆரம்பகட்ட இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை ஒருபுறம் இலங்கையினுடைய காணி விவகாரத்திலே தமது தலையீட்டை வழங்கி ஒத்துழைப்புகளை வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் சர்வதேச அரசியலிலே மிக முக்கியமான 2 கோரிக்கைகளை அண்மையில் முன்வைத்திருந்தார். அதாவது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் வந்த நேரத்தில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு இலங்கை அரசாங்கம் மாகாண சபை எல்லை மீளுருவாக்க நிகழ்வுகள் நிறைவுற்றதன் பின்னர் அது தொடர்பிலே தேர்தல்களை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் மற்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. அதற்காக நாங்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்குகின்றோம் என்று அரசாங்கம் கூறியிருந்தது. ஆகவே இந்த மாதம் அளவிலே அது தொடர்பான சட்டம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பின்னணியில் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் முன்வைக்கப்பட்டாலும் அது தொடர்பான கருத்தாடல்கள் தொடர்ச்சியாக இதுவரையும் சமூகத்தில் பல்வேறு விமர்சனங்களை கொண்டுதான் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இவற்றுக்கு மத்தியில் தான் அனுர அரசாங்கம் இந்த ஜெனீவா நகர்வுகளுக்கு முகம் கொடுக்க போகிறது. இந்த நிலையில் அண்மையில் அனுர இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க வடக்குக்கான ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதன் போது தமக்கான ஒரு பாசிட்டிவ் களத்தை உருவாக்குவதற்கு தான் அந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டிருந்ததா என்ற வகையிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த அனைத்து முன்னோடிகளுக்கும் ஜெனீவா கூட்டத்தொடர் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றது என்பதை நாம் இந்த எதிர்வரும் நாட்களில் பார்க்க போகின்றோம். அது தொடர்பான தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். தொடர்பான தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.